ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரைம் குரூப் பற்றி எனக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் அப்டேட்டை பற்றியும் பார்க்கலாம். ப்ரைம் குரூப் அப்படின்றது டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பொங்கலுக்காக ஃபஸ்ட் நான் 20 பேர் மட்டும்தான் ஸ்டார்டிங் டே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 10 பேரை ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சார் 10 20 பேரில் 30 பேர்லாம் வேலைக்கு ஆகல அப்படின்னு கடைசியாக இந்த 10 பேர் ஆட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அவுட் லாஸ்ட் நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 14 ஜனவரிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் குரூப்பில். அதில் என்ன சார் கவர் பண்ணப்படும், எது சார் கவர் பண்ணப்படும் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா புரிய வரும். ஏன்னா இது 2-3 நாளில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேஸ்ட், உங்களுக்கு அது வேலைக்கு ஆகாது. ஓகே சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு 2 ரேஷன்ஸ் ஏரியா. இப்போ மேலே ஒரு ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது, கீழே ஒரு ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் ஆனால் ஒரு அப்பர் சைடு, இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் சரி, இங்கே பிரேக் அவுட் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் ஒரு வெபினார் அட்டன் பண்ணி யாருக்கிட்ட கிளாஸஸ் போகிறீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் நடந்ததுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப்லாஸ் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போகுது, இங்கே ஸ்டாப்லாஸ் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தைரியமாக ட்ரேட் பண்ணி அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க தான் நம்ம அந்த ஒழுங்கான அந்த ட்ரேடருக்கான அறிகுறி. இப்போ மார்க்கெட் போயிட்டு வாங்க அவன் திரும்ப பையபோ சேல் பிலோ 140 155 160 டார்கெட் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட்டாக இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது நீங்கள் கேட்கலாம் சார், இப்போ நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் யார் வேணாலும். இப்போ இதில் எப்படி சார் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போது நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நீங்கள் கொஞ்ச நாள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட 13ஆம் தேதி முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதில் மார்க்கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த இடத்துல என்ன 8 மணி அந்த 3 நாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னது ஜனவரி 13ஆம் தேதி 12ஆம் தேதியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஏபிசிடி அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. ஏன்னா ப்ரைஸ் 420 கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு. ஏரோ மார்க்லாம் போட்டிருப்போம் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இது பாருங்கள், இதெல்லாம் ஏரோ மார்க் போட்டிருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் விருப்பம் வந்தால் நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்பில் அப்படின்னு ஜாயின் பண்ணி. ப்ரைம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த காமிக்க விரும்பல நான் அதை. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணக்கூடாது. இவங்க இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க, லாபம் சம்பாரிச்சாங்க, அவ்வளோ லாபம் சம்பாரிச்சாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் விடுங்க. ஜஸ்ட் அவங்களுடைய என்ட்ரி அந்த பயம் இல்லாமல் எடுக்கிறாங்களா, 1:2 டார்கெட் எடுக்கிறாங்களா, அதுதான் மெயின் அவங்களுடைய ஃபோக்கஸ். அப்போது அந்த வெபினார் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் மேபி உங்களுக்கு பெருசாக தெரியல அந்த 25,000, ஆனால் அந்த முழுசாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஒரு விலை எப்படி நகருது, எப்படி கீழே வருது, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மேலே போச்சு என்ன பண்ணலாம், கீழே போச்சு என்ன பண்ணலாம், ப்ரீ பிளான். மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ப்ரைஸ் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக நான் சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா 2 விஷயம். இப்போ ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்டு எதுவும் கேட்க முடியாது உங்களால். ஆனால் அந்த 25,000 பே பண்ணி நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களோட டவுட் எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி கேட்டுக்கலாம். டவுட் கேட்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். 3-4 மாதம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் போகும். கிட்டத்தட்ட 20 கண்டென்ட் மேலே உங்களுக்கு வரும். ஒவ்வொரு சிலபஸும் சரி, ஒவ்வொரு செக்ஷன் சரி, சின்ன மைல்டாக ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும். 3-4 மாதம் ஆகும். ஸோ அதனால தான் லைஃப் டைம் அந்த சப்போர்ட் அப்படின்றது 25,000 கொடுத்துருக்கேன். எங்கள் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார், நான் 5 வருஷமாக 6 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த 3,000 அந்த ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ண வச்சுது. அதுவும் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நோ டிப்ஸ், நோ கால்ஸ். அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேர் சார் ப்ரைம் குரூப்பில் என்ன கிடைக்கும், ப்ரைம் குரூப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. இதில் ஷார்ட்கட் ரூட்லாம் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சார் மார்க்கெட் இன்றைக்கி சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆகணும்னு. ஆக்சுவலாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டை வந்துச்சு. இந்த மூமெண்ட் எத்தனை போய் கேட்ச் பண்ணிங்க தெரியாது. ஸோ திரும்ப சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே மூவ். இன்றைக்கி நான் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் நான் கொடுக்கல. நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் ஃப்ரீலையும் சரி, நம்ம ப்ரைம் குரூப்லையும் எதுவும் சென்ட் பண்ணல. ஜஸ்ட் அவங்களுடைய என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதை மட்டும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த பை எடுத்தவங்களும் இருக்காங்க. அதேமாதிரி இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட்டில் இங்கேயும் எடுத்தவங்க இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கான்செப்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அதாவது நான் என்னென்னா பண்ணுங்கள், ஆனால் ஒரு ட்ரேட் மட்டும் தான், ஒரே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மார்க்கெட்டுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டு
வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தா நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தா நமக்கு சேஃபாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ரீனில் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போது எல்லாம் க்ரீனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ரீனில் மேபி பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் செக்டர் எல்லாம் ஓகே, மைல்டாக வந்து க்ரீனில் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஒத்து கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். இது வந்து நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம கேமரா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் கேமரா வந்து அனபிள் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? சரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பாருங்கள். கால் ரைட்டர்ஸு புட் ரைட்டர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க? இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. அதாவது 25,950 26,000 எல்லாம் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்க சொல்ல அந்த கால் ரைட்டர்ஸ் மேலே போக மார்க்கெட் விட மாட்டாங்க. சஸ்டெண்ட் கீழே விட தான் வைப்பாங்க. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? சரி. அப்போது நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போது மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரைஸு இங்கே செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. எப்போது இந்த 26,000 மேலே சொன்னில்ல, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்ட்ரேஷன் சரி நேற்று ரிஜெக்ட் ஆன இடம் பார்த்துருப்பீங்க. அப்போது அகைன் வந்து மேலே போட்டு ட்ரை பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மேலே போட்டு ட்ரை பண்ணாங்க. அகைன் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டுக்கு ரீட்டெஸ்ட் ரெடிங்க தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நமக்கு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரல ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, அதாவது 25,550 25,500 இந்த லெவல்லாம் ஈஸியாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் வரும் நாட்களில். ஓகே, சரி. ஒரு நல்ல நியூஸ் வந்துடுச்சு. மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்படின்றப்போ இந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த 25,900 இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிச்சா தான் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண தவிர இந்த ஏரியாலாம் ட்ராவல் ஆகுது அப்படின்றப்போ இதெல்லாம் நம்பி ஏமாந்து பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த ஜோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஜோன் இதெல்லாம். அதாவது இந்த 200 EMI கூட நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் என்னுடைய வியூ பிரகாரம் டவுன் சைடுக்கான பிளான் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, நான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 9,600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது ஒரிஜினல் சேனல் வந்து டூப்ளிகேட் சேனல் நம்பி ஏமாந்துடாதீங்க. நான் எதுவும் ஒரு பைசா காசு எதுவும் வாங்குறது கிடையாது. இந்த குரூப்பில் முற்றிலும் ஃப்ரீ தான். அதுவும் இந்த 3,000 எதுக்குன்னா நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் ஒரு வேலை நான் சில சார் எனக்கு தெரியும் ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து அந்த 3,000 கூட, அதுவும் 1 year சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பொங்கலுக்காக நான் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தது. ஸோ விருப்பம் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். ரைட்டுங்களா? சரி. இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, பியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கீழே வந்து சப்போர்ட் ஏரியா வந்து ஸ்ட்ராங்காக மென்ஷன் தெரியுதுங்க. ஓகே, அப்போது மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தெரியுது. ஓகே, அப்போது இதில் நாம் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த ஏரியா எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டவுன் சைடு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சப்போர்ட் கண்டினியூஷன் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்பிக்கை வரும். இல்லை இந்த சப்போர்ட் ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் பியில். நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸுக்கு வந்துடலாம். அப்போ எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன் பண்ணல. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா லோவில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட லோ வந்து கட் ஆகிட்டு கீழே தான் வந்து க்ளோசிங் ரீடெஸ்ட்காக மேலே போயிருக்காங்க. ஸோ என்னுடைய பிளான் என்ன, வரும் நாட்களில் இந்த 83,000 82,800 இந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் பண்ணி கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் வந்து எஸ்ஸில் கூட தெரியுது. மேலே வந்து பார்த்தா 200 EMI லைனு கீழே வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே, அப்போது நமக்கு இதில் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி இந்த 200 EMI தாண்டி க்ளோஸ் வச்சா தான் நமக்கு வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கால் ரேடியஸ் அதிகமாக இருக்காங்க நம்ம ஏல பார்த்தப்போ.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்கள். இன்னும் மச்ச டேட்டா அதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு டீப்பாக கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்க. நீங்கள் என்னுடைய வெபினாரில் நீங்கள் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை சார் நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க, இன்றைக்கி லாஸ்ட் நாள் January 14th ஒன்லி 10 மெம்பர்ஸ் மட்டும் அலோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சான்ஸ் கொடுத்தாச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க டக்குன்னு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.